ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 rupees ப்ராடக்ட் 100 rupees வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் மரவள்ளி கிழங்கு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மரவள்ளி கிழங்குல பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான மரவள்ளி கிழங்கு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா அதோட தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம வேக வைக்கணும். மரவள்ளி கிழங்குல பாத்தீங்கன்னா ஒரு 2 டைப் இருக்கும். தண்ணி கிழங்கு இருக்கும், அது சும்மா நார்மலா வேக போட்டாலே சீக்கிரமா வெந்துரும். இன்னொன்னு கெட்டி கிழங்கு இருக்கும், அதை நீங்க குக்கர்ல போட்டீங்கன்னா தான் வேகும். ஒருவேளை நீங்க குக்கர்ல போட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படின்னா குழையிற மாதிரி வேக வைக்க கூடாது. கொஞ்சம் அந்த நரன்னு சொல்லிட்டு வேக வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு லட்டு செய்யும் போது அந்த லட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது நான் வெறும் பாத்திரத்திலேயே வேக வைக்க போறேன். சோ அதுல தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இந்த கிழங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மையா நசுங்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்க கூடாது. நரன்னு சொல்லிட்டு வேக வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா கிழங்கு வெந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்தி வச்சு குத்தணும் அப்படின்னா அது உள்ள இறங்கணும். அந்த அளவுக்கு பாருங்க, இப்படி குத்தும் போது அது 2ஆ உடையுது பாத்தீங்களா. இந்த ஒரு பதம் வர வரைக்கும் வேக வச்சோம்னா போதும். இப்போ அந்த தண்ணியில வடிய வச்சுட்டு கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நசுக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சியில போட்டு கூட கொரகொரப்பா இதை அரைச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் நசுக்கிட்டு மிக்சி ஜார்ல போட்டுட்டு நான் ஒரு அடி அடிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நரன்னு இருக்கும். இதுவே நீங்க மையா பேஸ்ட் மாதிரி நீங்க அரைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பா வேக வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்றேன். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டோட இருக்கும். இதுவே நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல ஒரு 2 ஏலக்காவை போட்டுட்டு மிக்சி ஜார்ல பவுடர் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இல்ல நீங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்க. சோ இப்ப இதுல நான் பாத்தீங்கன்னா தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இதுல துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தேங்காய், ஃபுல் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதுல 3/4 இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத அந்த லட்டுக்கு மேல கோட்டிங்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இதுல நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால லைட்டா தண்ணி விடும், பட் அது டைட் ஆயிக்கும். ஏன்னா இந்த கிழங்கு நல்லா இந்த நாட்டு சர்க்கரையில இருந்து வர அந்த தண்ணி உறிஞ்சிக்கும். ஸோ இப்ப நல்லா நம்ம அழுத்தி பிணையணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்க அந்த நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறமா அந்த தேங்காய் எல்லாமே ஒன்னா ஃபுல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டுக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்க கிழங்கு அப்படியே வறுத்து வச்சீங்கன்னா அவ்வளோக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஃபுல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி லட்டு பிடிச்சு வச்சுட்டு லாஸ்டா கொஞ்சமா நான் தேங்காய் துருவின தேங்காவை கொஞ்சமா பேலன்ஸ் வச்சிருக்கேன். இதுல இந்த லட்டு எல்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி துருவின தேங்காயில இந்த லட்டுவை போட்டுட்டு உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். சும்மாவே நீங்க தேங்காய் துருவி வச்சீங்கன்னா குழந்தைங்களாம் அதை விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க தேங்காவை இது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா டேஸ்டியாவும் இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். அண்ட் குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்டான மரவள்ளி கிழங்கு லட்டு ரெடி. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா நீங்க இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு தாராளமா கொடுக்கலாம். ஒரு தடவை செஞ்சாலே மொத்த லட்டுவும் காலி ஆயிரும், அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.